இதுக்கு ஒரு ஆளு சரி போகட்டும். அடிப்படை உனையாளை மண்மையாரிய சொல்லு அரே பொன்னுருகி நாயகமே என்ன சின்ன கூலத்தோர் என்று என் பெண்ணாரே என் பெண்ணரசே பெண்ணே பொன்னுரு விநாயகம் மனிதனுடைய நிலைமை பத்தியா என்ன பண்றது? ஆமாங்க, ஒரு காலத்திலே இருக்கும்படியான பொன்னுரு விநாயகம். ஆமா, உனக்கும் எனக்கும் திருமணமாகி ஒரு வார்த்தை கூட நீயும் நானும் கலந்து உரையாடியதே கிடையாது. ஆனால் இன்றைய தினத்திலே நீயும் நானும் சேர்ந்து பேசும்படியான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய்? என்ன சின்ன குலத்தோன் என்று அது எண்ணி இருந்தாயோடி என் பெண்ணாரே என் மாதராஜே என்று உனக்கும் எனக்கும் திருமணமாகுதோ? ஆமா, ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை சின்ன குலத்தோன் என்றும் என்னை இடிகுலத்தோன் என்றும் என்னை தேர்ப்பாகன் மகன் என்றும் அதிரதன் மகன் என்றும் சாதிக்கெல்லாம் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியவன் என்றும் நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். பெண்ணாக பிறந்த பெயர்கள் கணவனே கண் கண்ட தெய்வமாகத்தானே கருதி நடக்கின்ற பெண்ணாக பிறந்து அத்தனையும் நீ அடியோட மறந்து இப்படி நம் வாழ்நாளை எல்லாம் பாழாக்கி விட்டாயே என்று உனக்கு இனம் அறிந்ததும் அந்நாள் தொட்டு திருமணமான இந்நாள் வரையிலேயும் நீ யார் கூட இருந்த? உன் அன்னை பிதாவின் அன்பு கொண்டு இருந்தாயோடி அரிய பொன்னுருகி நாயகமே அந்நாள் தொட்டு திருமணமான இந்நாள் வரையிலேயும் உன் மாதா பிதாவின் அன்பிலேதான் வாழ்ந்து விட்டாய். கணவன் என்ற எண்ணமோ சிறிதளவும் உன் உள்ளத்திலே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இந்த நிலையெல்லாம் நமக்கு வந்திருக்கின்றோம். அதனால வேண்டி இதையெல்லாம் உன்னிடத்திலே நான் எதற்காக சொல்லி வருகின்றேன் என்றால் இது உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. இது யார் அமைத்தது? அது முன்னே கயன் அமைச்ச அந்த முறைமைக்கு கையிடும் அரிய பொன்னுருகி நாயகமே. அந்நாளிலே பிரம்மதேவன் எழுதினே எழுத்திருக்கிறது. இதை யாராகினும் மாற்ற முடியுமா? முடியாது. அது எப்படி என்றால் அவரவர் தமதம அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என உடை அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலாய் உடையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. இது எதற்காக சொல்லப்படுகிறது என்ற திருவாய்மொழி வாக்கியத்தை இன்றைய தினத்திலே யார் யார் எதை எதை அனுபவிக்க வந்தோமோ அதை எதை அவர்கள் அனுபவிக்கத்தான் வழி இல்லை. இறுதி வரை சென்று கொண்டிருக்கிறது மானுடைய காலம். இன்றைய தினத்திலே மாலையிட்ட மணாளனாகப்பட்டவன் தாலி கட்டிய மனைவிடத்திலே தவமிடத்து கெஞ்சி கேட்பது போலவே
என்னுடைய விருத்தாந்தத்தை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லும்படியான சூழ்நிலையாக்கி விட்டாயடி. ஆமா, நான் என்ன பாவம் செய்தேன்? இல்லையே. இந்த புவியிலே நான் மகனாக பானே பிறந்து பிறந்து உன்னிடத்திலே நான் என்ன சுகத்தையும் கண்டேன். ஒண்ணும் கிடையாதுங்க. இதையெல்லாம் உன்னிடத்திலே நான் எதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், ஆஹா, என் ஆத்திரத்தை சொல்லி தீர்த்துக் கொள்வதற்காகவோ ஆமா, வேறு எதற்காகவோ இல்லை அடி பெண்ணே. ஆஹா, இன்று நடப்பதோ மகாபாரத யுத்தம். ஆமாங்க. இந்த யுத்தத்திலே ஆஹா, என்னையே நம்பியிருக்கும்படியான ஆமா, என் சகாயம் இருக்கின்றானே துரியோதனன், ஆ, அவனுக்காக பரிந்து பிறந்து, இந்த 17ஆம் நாள் யுத்தத்திலே ஆஹா, அந்த அருணன் உதயம் ஒண்ணு நான் அமருக்கு போறேன். அடிய பொன்னுருகி நாயகமே, அந்த மருடன் உதயம் பண்ணி, நான் அமருக்கு போகிறேன். பொன்னுடைய செல்வரசே, அந்த அருணன் உதயம் ஒண்ணு நான் அமருக்கு போறேன். அடிய பொன்னுருகி நாயகமே, என் நாயகமே. ஒரு காலத்திலே ஆ, இன்றே பொழுதில் பெருவக்கல் தன் மகனை ஆமாங்க. சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்வார்களே. உண்மைதான். என் தாய் பாசத்தை நான் கண்டதில்லை, இல்லை. என் தந்தையினுடைய பாசத்தையும் கண்டதில்லை. ஆமாங்க. ஏதோ ஒரு அனாதை போலவே நான் வாழ்ந்து விட்டேன். ஆமா, அந்த நேரத்திலே ஆஹா, எனக்கு ஓர் துணைவியாக ஆ, மனைவியாக நீ வந்து வாய்க்கப்பட்டாய். ஆஹா, எனக்கும் ஓர் சொந்தம் கிடைத்தது எங்க அப்படி அப்படி என்று என்று. நான் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆமாங்க. இதையெல்லாம் மண்ணை அள்ளி போட்டது போலவே ஆஹா, என் வாழ்க்கையாகப்பட்டது அமைந்து விட்டது. ஆமா, நான் என்ன பாவத்தை செய்தேன்? அதை சொல்லுங்க. அதனால வேண்டி ஆஹா, இன்றைய தினத்திலே ஆ, அந்த குருச்சேந்திர பூமிக்கு நான் சென்றேனே. ஆனால் ஆனால் அந்த நகனுடைய பானமாகப்பட்டு ஆமா, என் மார்பிலே தைத்து தைத்து நான் மரணம் அடையுவேனோ. திரும்பி வருவேனோ தெரியாது. அடிய பொன்னுருகி நாயகமே, என் திருமணத்தில் விழுந்தது என் அருகில் வருவாயோ. அடிய பொன்னுருகி நாயகமே, அடி நாயகமே. அப்படி குருச்சேந்திர பூமியிலே ஆமாங்க. அர்ஜுனனோடு நேருக்கு நேராக நான் யுத்தம் செய்யும் தருவாயில் வருவாயில் அர்ஜுனனுடைய பானமாகப்பட்டு என் மார்பிலே தைத்து ஆமா, அந்த குருச்சேந்திர பூமியிலே ஆஹா, எனக்கு மரணமாகப்பட்டது ஏற்பட்டது என்றால் என்றால் இந்த செய்தியாகப்பட்டது ஆமா, நாடு முழுக்க தெரிய வரும். ஓஹோ, உனக்கும் இந்த செய்தியாகப்பட்டது கேள்விப்பட்டு உண்மைதாங்க. நீ ஓட்டோட்டமுடன் ஓடி வந்து ஓடி வந்து மன்னா ஆ, என்னை மாலையிட்ட மணாளனே, ஆமா, நீ மாண்டு விட்டீரோ அப்படி என்று என்று என் பிரேதத்தை தூக்கி ஆஹா, உன் மடியிலே வைத்து வைத்து தாளாட்டி அழுகுவாயா? ஆமா, இல்லை யாரோ ஒரு தாழ்ந்த ஜாதியான் மாண்டு கிடக்கின்றான், அப்படி என்று அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கின்றது, ஆஹா, அப்படி என்று என்னை பார்த்தும் பாராமலும் போவாயா யாருக்கு தெரியும்? என்று என் மனமாகப்பட்டது இன்றைய தினத்திலே சந்தேகப்படுகிறது. ஆமா, இது ஏன் சந்தேகப்படுகிறது என்றால் ஆமா, வந்தவளோ நேராக வந்து ஆமா, எதற்காக நடத்தீர்கள் மன்னா ஆஹா, அப்படி என்று கேட்டிருந்தால் ஆமா, இந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்காது. இருக்காது. வந்தவளோ என்னை மாலையிட்ட ஒரு மனைவி ஆமா, திரை வளர்த்தி ஆஹா, புருஷனுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆமாங்க. சந்தோஷமாக இருக்கிறது அப்படி என்று அப்படி என்று சொன்னவள் நீதான். ஆமா, அதனால ஆஹா, இன்றைய தினத்திலே உன்னை நான் என்ன கேட்கின்றேன்? காரணம் என்னரை கற்று எழுத்தர வாதித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். ஆமாங்க. அதனால ஆஹா, நான் உன்னை என்ன கேட்கிறேன்? எப்படிங்க? அடி திரையின் மறைவில நின்று விடை தாராய் என் பொன்னருகி. அடிய பொன்னருகி 17ஆம் நாள யுத்தம் இந்த நில
17ஆம் நாள யுத்தம் பார்த்திபன் தன ஜெயிக்க கதிரவன் உதயம் முன்னே கடுமையாய் போகவே அந்த விதிப்பயல் தன்னை காண தேவரும் அறிய மாட்டார் மதிமுக முடைய பெண்ணே மகிழ்ச்சியாய் விட நீதாரார் பெண்ணே பொன்னுருவி அன்று மணவரையில் அமர்ந்து மாற்றின தாம்பலம் இருக்கிறது அந்த தாம்பலத்தை கொடுத்தால் நான் குருச்சேந்திர பூமிக்கு நான் போறேன் அம்மா குடுமா சுந்தரம் அம்மா நம்ம கை நீட்டு கலைஞரான கொடுத்தனுப்பா என்ன கை நீட்டுங்க இதுலயும் ராசிக்கப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா பொண்டாட்டிக்கிட்ட கையை நீட்டி கேட்கறதுல என்னடா இருக்குது அது கூட அவங்க கேட்க மாட்டாங்க பக்கத்துல ஒண்ணு கேக்குறாங்க என்னம்மா இவங்க சொல்றது எதனா உனக்கு புரிஞ்சுதா ஒண்ணுமே புரியலம்மா ஒண்ணும் புரியாதுதான் இந்த பொட்டை கடை வர பொட்டை இவங்க சொல்றது பார்த்தா எப்படி தெரியுது எப்படி இருக்கு அடி ஆவின் பால் கறந்து வைத்து அடி அதில் முகம் பார்த்தான் என்றால் அறிவாகியும் இரண்டு ஒன்றாய் இந்த வையாக மூழ்கினாலும் எனக்கு ஒரு தீவினை வந்திட்டாலும் உன் குழந்தெரியாமல் பேசுவேன் ஆவு என்பது ஒரு பசுவின் பாலை கறந்து ஒரு பொற்கிணத்துல வைத்து போய் முகத்தை பார் தெரியுமா தெரியாது ஏன் பால் தண்டிப்பான பொருள் முகம் தெரியாது அதே பால்ல முகத்தை பார்க்கலாம் எப்படிமா சில விளக்கு இருக்குது அதுவே பொற்கிணத்துல வைத்த பாலை அனலிலே காய்ச்சி பொறையிட்டால் மறுநாள் தயிராக மாறி இருக்கும் அந்த தயிரை மத்திட்டு கடைந்தால் அதிலே நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணையானது வரும் அந்த வெண்ணையை பொற்கிணத்துல வைத்து அனலிலே உருக்கினால் உருகி நெய்யாக மாறி இருக்கும் நெய்யில போய் முகத்தை பாரு பார்த்தால் முகம் நல்லா தெளிவாக தெரியும் அதே பால்ல இருந்து தான் நெய் வந்தது அப்ப இவ்வளவு விளக்கங்கள் இருக்குது அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும் எப்படி நெய்யில் பார்த்தது போல் தெள்ளந்தெளிவா சொல்லணும் உண்மையா இல்லையா இது மறைமுகமா நான் இப்படி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நெய்யில் பார்த்த பான்மையா இருக்கணும் கண்ணாடி முடிப்பு இருக்கு போடணும் ஒரு கண்ணாடிக்கு இது பாரு ஒரு துணியை வச்சு முடி போட்டு பார்த்தா முகம் தெரியுமா தெரியாது முடிச்சு எடுத்துட்டு தெள்ளந்தெளிவா பார்த்தாதான் தெரியும் அதே போல புளியாம்பழத்தின் கோர்வையை போலவும் மரத்துல புளி இருக்குது அந்த புளியம்பழத்தை மரத்துல இருக்கும் போதே பார்த்தா நல்ல புளியா சொத்த புளியா தெரியுமா தெரியாது கீழே விழுந்த பிறகு அதை ஓட்டை எடுத்துட்டு பார்த்தா தான் தெரியும் இது நலமுறையிலே ஒரு தடாகத்திலே பாசை பிடித்த ஜலம் இருக்கிறது அது ஜலம் நல்ல ஜலமா கெட்ட ஜலமான்னு எப்படி தெரியும் முகத்தை பார்த்தா தெரியுமா அந்த பாசையை தள்ளிட்டு பார்த்தா தான் நம்முடைய முகம் தெரியும் அது போல சுவற்றின் சுண்ணத்தை போலவும் சுண்ணாம்பு அடிச்சு சேவருக்குது சேவரா மண் சேவரான்னு தெரியுமா தெரியாது அந்த சுண்ணாம்பு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும் அது போல சொல்லக்கூடிய விளக்கங்கள் தெள்ளந்தெளிவா இருக்கணும் அப்படின்னா இவருடைய குலாச்சார வன்மை என்ன இவர் எந்த ஜாதி எப்படி பிறந்தா நீ சொல்லி கூப்பிட்டு வந்தியா அது உண்மைதானா அப்படின்னு குலாச்சார வன்மை தெரியாம நான் பேச மாட்டேன்னு சொல்லு மகாராஜா எங்க அம்மா மூல பத்திரம் கேக்குறாங்க பெரிய பத்திரம் சொல்ற அதுக்கு மூல பத்திரம் என்னன்னு சொல்லு பார்த்தா எல்லாருக்குமே கிண்டலா தான் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அம்மா தாயே என்னை பெற்ற என் மாதாயிருக்கிறாரே பேர்பட்ட குந்தாதேவி செய்த சதியாகப்பட்டது என்னை பெற்று எங்கு விடுத்தா அடி அந்த குலத்தை நம்ம சொன்னதின் பிற்பாடு என் பொன்னுரையே நாயகமே மணி அடிக்குது அதனால அந்த ஆம்பளை பாடுறத கேட்டியா குந்தமா தேவி தெரியுமா மஞ்சா போடவா கதை கேட்டியா